ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணு பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாலே இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு பதில் நம்ம கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பாலும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ கார்ன்ஃப்ளவரை பாலை நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம பாலை காய வச்சிடலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து தண்ணி சேர்க்காத பாலாக இருந்துச்சு அப்படின்னா தாங்க நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பேக்கெட் பால் தான் பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த பாலை நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா காய வச்சிடலாம். அதுவும் நல்ல ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஐஸ்கிரீம் கடைகளில் வாங்குற மாதிரி ரொம்பவே க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பால் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்குது. இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. ஏன்னா இது தண்ணி சேர்க்காத திக்கான பாலாக இருக்கிறதுனால நம்ம கலந்து விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. பால் வந்து ரொம்பவே திக்காகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துச்சுனாலே போதும். இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு 100 கிராம் இருக்கு. சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவரை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து அடியில் போய் தங்கி மேலே தண்ணி தனியாக தெளிஞ்சு நிற்கும். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் கட்டி எதுவும் விழுகாமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே திக்காகி இருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து செய்யலாம். பாருங்கள், இப்போ பால் வந்து நல்லாவே திக்காகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா கெட்டியாகி வந்திருக்குல்ல. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால தான் பால் வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை ஃப்ரீசரில் 3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகியிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகி இருக்கு. இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்கல, அப்புறம் பீட்டரை வச்சும் பீட் பண்ணாததுனால மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா தான் ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் நம்ம கடைகளெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே அதிக நேரம் சூடாகிற அளவுக்கு அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அரைச்சிங்கனாலே போதும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ திரும்பவும் அதே ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இது இப்போ 8 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஐஸ் கியூப்பர் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இதை நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
இப்போ இதுக்கு மேலே சுகர் பிரிங்கிள்ஸ் இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சமாக தூவி விட்டு சர்வ் பண்ணுங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதனுடைய டேஸ்ட்டும் நம்ம கடைகள்ல எல்லாம் வாங்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.